Hello guys, welcome back to my YouTube channel. என்னோட யூடியூப் சேனல் பேர் தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா என்பிடிஎலோட டொமைன் சர்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து ரயில்வே வீலாக்ஸ், பஸ் வீலாக்ஸ், ட்ரெண்டிங்கான நியூஸஸ், கோடிங் டுட்டோரியல்ஸ், ரிசர்ச், அதுக்கப்புறம் புக் ரிவ்யூ அண்ட் கரியர் கைடன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நீங்கள் பாருங்கள். கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்பிடிஎல்லில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பட் எனக்கு தெரியல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த என்பிடிஎல் டொமைன் பற்றி தெரியுமா தெரியலையான்னு. என்பிடிஎல் டொமைன் வந்து ஐஐடியில் வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 51 டொமைன்ஸ் அக்ராஸ் 12 டிசிப்ளின்ஸ். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டேட்டா சயின்ஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் இருக்குது, அதே மாதிரி அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன், இதான் வந்து என்பிடிஎல் டொமைனில் இருக்குது. என்பிடிஎல் பற்றி ஃபுல் ஃபார்ம் சொல்லணும்னா நேஷ்னல் ப்ரோக்ராமிங் ஆன் டெக்னாலஜி எனேபிள்டு லேர்னிங். இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ். ஐஏஎஸ்சி அண்ட் ஆல் ஐஐடிஸ்க்கான ப்ரொஃபஸர் வந்து அவங்க கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய பாடத்தை மக்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து வீடியோஸ் மூலிமா சொல்லித்தருவாங்க. அதான் வந்து ஐஐடி. நிறைய பேர் வந்து ஐஐடியில் போய் படிக்கல, ஐஐடியில் வந்து நம்ம வந்து சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படுறோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மூலிமா என்பிடிஎல் ஐஐடிஎம், என்பிடிஎல் ஐஐடிக்கு, கரெக்ட்பூருக்கு வந்து ஐஐடிக்கு, இது மூலியமாக வந்து அவங்க வந்து கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து ஃப்ரீயாகவே வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அது வந்து ஐஐடி சிலபஸ் தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு என்ன, ஐஐடியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, இன்ட்ராக்ஷன் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மிச்சப்படி வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த என்பிடிஎல் யூடியூப் சேனல் பற்றி சொல்லணும்னா இட் இஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வாட்ச்டு சேனலுங்க. இவங்க வந்து ஆட் என்னேபிள் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி வேணால் என்னேபிள் பண்ணியிருக்கலாம், பட் இவங்க வந்து எதுவுமே என்னேபிள் பண்ணலை. ஐஐடிஎம்மில் அவங்க வந்து குவாலிட்டியான கண்டென்ட் வந்து வீடியோஸாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. ஈவன் நான் வந்து என்பிடிஎல் டொமைன் கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்களுக்கோசரம் தான் வந்து நான் அதை பற்றி சொல்கிறது. அப்புறமேட்டு என்பிடிஎல்லில் வந்து எத்தனை கோர்சஸ் நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 to 7 கோர்சஸ் வந்து இருக்குங்க. கோர் கோர்சஸ் வந்து 3, அதே மாதிரி எலக்ட்ரிக் கோர்சஸ் வந்து 3 பண்ணணுங்க. சீரியல் வைஸாக வந்து எடுக்க சொல்லுவாங்க. 1ல் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க, சீரியல் நம்பர் 2ல் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கலாம். டோட்டல் வீக் வந்து எவ்வளோ நம்ம படிக்கணும், டோட்டல் வீக்ஸ் வந்து எவ்வளோ கோர்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா 55 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. 8 வீக்ஸுக்கு ஒரு கோர்ஸு, 12 வீக்ஸுக்கு ஒரு கோர்ஸு, அந்த மாதிரி 55 வீக்ஸ்க்கு வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 25 மார்க்ஸ், 25% ஆஃப் தி இது எடுத்துக்குவாங்க, அசைன்மெண்ட்ஸ் கோர்ஸ் எடுத்துக்குவாங்க. எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா 75. ப்ரோஆக்டட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எப்படி சிபிடி எக்ஸாமினேஷன் எழுதுன மாதிரி ஒரு காலேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து 3 hours எக்ஸாமினேஷன். நான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் 1.5 hours நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம கரெக்டாக எழுதிட்டு எல்லாமே நம்மளுக்கு திருப்தினா எல்லாம் 3 hours வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் 55 hours வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து 8 வீக்ஸ் கோர்ஸுக்கு வந்து 6 அசைன்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க, பெஸ்ட் ஆஃப் 8. அதே மாதிரி 12 வீக்ஸு கோர்ஸ் வந்து 8 அசைன்மெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. 4 வீக்ஸ் கோர்ஸ் வந்து 3 வீக்ஸ் அசைன்மெண்ட் எடுத்துக்குவாங்க. நான் வந்து 2023 ஜூலை டு செப்டம்பர் வந்து என்பிடிஎல்லில் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் பற்றி கோர்சஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு விஎல்எஸ்ஐயில் வந்து அப்போ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது படிக்கணும்னு. பட் ரிசர்ஷனால் என்னால் வந்து விஎல்எஸ்ஐக்குள்ளே போகவும் இல்லை. அப்புறம் எனக்கு விஎல்எஸ்ஐயில் வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐசி டிசைன். அவர் வந்து அந்த கோர்ஸ் வந்து சூப்பராகவே நடத்துவார். இன்னொரு கோர்ஸ் நான் படித்தது என்ன பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ ஃபிசிக்கல் டிசைன். அந்த டிசைனுக்கு வந்து கோர்ஸும் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஸர் அவரும் வந்து சூப்பராக நடத்திருப்பார். இந்த கோர்சஸ்லாம் வந்து நான் ஒன்றும் ப்ரோஆக்டட் எக்ஸாம் கொடுக்கல, ஏன்னா வந்து எனக்கு விஎல்எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ அதனால் அதை பற்றி நான் எக்ஸாம்ஸ் நான் கண்டுக்கல. பட் அந்த லேர்னிங் சூப்பராக இருந்தது விஎல்எஸ்ஐ டிசைன்ஸ் பற்றி. இப்போது நான் பண்ணிகிட்டு இருக்க டொமைன் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு.
ஸோ டேட்டா சயின்ஸில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, 6 கோர்சஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கிற கோர்ஸ்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெனி மோர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆஃப் டேட்டா சயின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி. இதேமாதிரி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது, ஒரு சில கோர்சஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வீடியோ பார்த்தபோது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறாங்க. HTML, CSS, JavaScript, CSSல வந்து Tailwind CSS கற்றுக்கிறாங்க. பேக்கெண்டில் வந்து MySQL அண்ட் Django கற்றுக்கிறாங்க, MongoDB கற்றுக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. பட் ஃபுல் ஸ்டாக் நீங்கள் கற்றுக்கும் போது ஏன் வந்து மிஷின் லேர்னிங் பக்கம் போகிறாங்கன்னு தெரியல. ML வித் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரிங்னா ஓகே, ஐம் நாட் அதை வந்து நான் வந்து அப்போஸ் பண்ணலை. பட் ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறீங்கன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நாலேஜ், ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா ரெஸ்யூமே இருக்கிறது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். பட் இந்த மாதிரி என்னென்னா நம்ம ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறோம், ப்ளஸ் ML கற்றுக்கிறோம், டீப் லேர்னிங் கற்றுக்கிறோம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கற்றுக்கிறோன்னா இதில் சத்தியமாக சொல்கிறேன் யாருக்குமே வந்து ஜாப் கிடைக்காது. எந்த டொமைன் நீச்சேவோ அந்த டொமைன் நீச்சே நீங்கள் கற்றுக்கங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு எல்லாமே மாற்றி 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 கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து பிரயோஜனப்படாது. அது வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபிக்மா கற்றுக்கிறாங்க ஃப்ரண்ட் எண்ட்னா இட்ஸ் ஓகே, UI எக்ஸ்டென்ஷன் இருக்குது. பட் ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கும் போது எதுக்கு ML கற்றுக்கணும், டீப் லேர்னிங் கற்றுக்கணும், சும்மா மாற்றி 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 கற்றுக்கிறனாலனா இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடக்டட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees. இந்த 1000 rupees வந்து நல்லா கட்ட முடியலன்னா வேண்டாம். பட் நீங்கள் கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி பாருங்கள், குவிசஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், இட்ஸ் ஆல் சூப்பர். NPTEL வந்து யார் வந்து இப்போ ஹெட் ஆஃப் NPTEL இருக்காங்கன்னா ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ தங்கராஜ்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து இனிஷியேட்டிவ் சொல்லிகிட்ருக்காரு. 2023 மோஸ்ட் கோர்ஸ் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் 1,00,000 பீப்புள் பக்கமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இட்ஸ் குட். NPTEL வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நான் சொல்லணும். அது பாசிட்டிவ், நம்ம வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட பீப்புள் வந்து டிமாண்ட் வச்சா கூட அவங்க வந்து 1000 rupeesலேயே இருக்காங்க. அதே மாதிரி சம் ஆஃப் த கோர்சஸ் வந்து டீச்சிங் அசிஸ்டன்ஸ், ஒரு ப்ரொஃபஸருக்கு அடியில் இருக்கக்கூடிய டீச்சிங் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கோர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அனலாக் சர்க்யூட் டிசைன். இமான் மண்டலுங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், IITயில் ஒர்க் பண்ணக்கூடிய இமான் மண்டலுங்கிறவர். அவர் வந்து அவரோட டீச்சிங் அசிஸ்டன்ஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. மைட் பி 2 பேருமே பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து வேணும் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இதுதான் 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று அவங்க வந்து பிஸியாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேணும் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மிச்சபடி உங்களுக்கு IIT கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா NPTEL ஒரு பெஸ்ட்டான ஒரு யூடியூப் சேனல் சொல்லணும். NPTELங்கிறது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறது. ஸோ இந்த வருஷம் ஜனவரிக்கான கோர்ஸ் செமஸ்டரும் விட்டுட்டாங்க. 550+ கோர்சஸ் வந்து விட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது டொமைன் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா NPTELல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் ரீச்சஸ் டு ஆல் ஆஃப் தி பீப்புள். நான் தமிழில் தான் பேசினேன், ஸோ எல்லா தமிழ் பீப்புளுக்கும் ரீச் ஆகட்டும். வேறு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, NPTEL நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து NPTELல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இட்ஸ் பெஸ்ட். உங்களுக்கு எல்லாமே வந்து A to Z வந்து கவர் பண்ணியிருப்பாங்க வித் நோட்ஸோட. NPTELல வந்து எல்லா கோர்சஸுமே வந்து சூப்பரான கோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லா கோர்சஸுமே வந்து ஆவரேஜான கோர்சஸ்ன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பெஸ்ட். அதை வந்து என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து எந்த கோர்சஸ் எந்த நீச்சு அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிங்க, அதுதான் வந்து பெஸ்ட். அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பாருங்கள், அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறது. ஸோ மேலும் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க எப்போ வந்து ரயில்வே விலாக்ஸ் போடும் அப்படின்னு. ரயில்வே விலாக்ஸ் வந்து பார்ப்போம், இப்போ கம்பெனியில் இருக்கனால ஸோ பிஸினால போட முடியல. பட் இட் வில் கம். இன்றைக்கி வரணும்னு எழுதியிருக்கோம், இன்றைக்கி கன்ஃபார்ம் வரதான் செய்யும். ஸோ டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் மேம்.